பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நேரடியாக வந்து நியமிக்கலாம், அந்த துறையில் இல்லாதவங்களே நியமிக்கலாம்ன்றது மத்திய அரசு சட்டத்தில். அது உங்களோட அந்த துறையின ப்ரொஃபஸரா இருக்கவங்கள தான் நியமிக்கிறீங்களா? நிறைய எத்தனையோ ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவர்களெல்லாம் நியமிக்கலாங்கிற ஒரு கருத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கலாம். அது என்னன்னு மாநில அரசு தானே அது சம்பந்தமா அவர் தான் சொல்றாரு. நாங்க சட்ட ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம்னு. பாப்பவே முதல்வர் என்ன செய்யறாரு. அவங்க தான் சொல்றேன், இந்த 1000 ரூபாயே ஒரு ஏமாற்று வேலை. இந்த இவங்க ஆட்சி வந்து 4 வருஷம் ஆக போகுது. 21 மே மாசத்துல இருந்து இன்றைய நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி உயர்வை ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும். ஏன்னா 3 முறை மின்சார கட்டணம், பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு, அதுபோல முத்திரைத்தாள் விலை உயர்வு, இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில சரியா நடைபெறுது. எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்க்கட்சியின் குரல் வலைகள்லாம் நெரிக்கப்படுது. மக்களை திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு. நிறைய முறைகேடுகள், ஊழல்கள், முறைகேடுகள்லாம் இந்த ஆட்சி மேல இருக்கு. 5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட 15 கோடி ரூபாய் பாலம் எல்லாம் இன்னைக்கு மலையில அடிச்சிட்டு போகுது. இதுதான் அந்த ஆட்சியின் நிலைப்பாடு. ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது. இந்த அதிருப்தி, இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிற கோபம் மக்கள் 21 நாம் தவறு செய்து விட்டோம். பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் திருந்தாத திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டோம். அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள். ஜாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது. மக்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார். தாம்பரம் மாநகராட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப சரியில்லைன்னு திமுக காரங்களே குற்றச்சாட்டுங்களே, அமமுக ஆர்ப்பாட்டம் நடத்துமா? இது வரைக்கும் ஏற்கனவே இங்க தாம்பரம் நகராட்சி தலைவராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. உரிய நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கைகள் எடுப்பார்.